Welcome to my YouTube channel. Blue Sky Studio presents exercises on simple compound complex part 2. We saw in the last video the definitions of simple compound complex, and we have learned how to change from simple to compound, compound to complex. Now this particular video we would like to focus more on only exercises. That means how to change from simple to compound, compound to complex. Let's move on to the topic. So before that you should know this box. You try to read out this chapter column when you get free time. Just pause it and watch. So here some rules are given how to change while changing from simple into compound, compound to complex. So for example, on plus verb plus ing vanda compound என்ன வரும், காம்பவுண்டில் அண்டு வந்தால் காம்ப்ளெக்ஸில் வென் வருது, ஆஸ் சூன் as வருது, வைல் வருது, அந்த மாதிரி இது நிறைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வந்தால் காம்பவுண்டில் கன்ஜெக்ஷன் பட் வருது, காம்ப்ளெக்ஸில் தோ ஆல் தோ ஈவன் தோ யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஸ்லோவாக பாருங்கள். இந்த பாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சால் தான் உங்களால் அதை ஈஸியாக மாற்ற முடியும். இல்லை தெரிய வேணும்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நம்ம சென்டென்ஸ் பார்த்து நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். Change the following sentences into compound complex sentence. So here we begin our topic. First one, read the questions carefully. So order 1 2 3 கொடுத்திருப்பேன். First sentence வந்து simple sentence, second one compound, third one complex. So first பாருங்க, in spite of his illness Ali went to the school. இதான் வந்து question வந்து simple sentenceல கொடுத்துறாங்க. இந்த simple sentence நீங்க என்ன பண்ண போறீங்க, compound complex மாத்த போறீங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும், simple sentence is one which has one main class. A compound sentence is one which has two or more main classes joined with coordinating conjunctions. A complex sentence is one which has one main class and one subordinate class. நம்ம அதில் பார்த்தோம் coordinating conjunction, எக்ஸாம் கொடுத்தா and, but, or, so, and so எல்லாம் பார்த்துருக்கோம். அதுமாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு coordinating conjunction, subordinating conjunction என்ன வரும்னு பார்த்தோம். as, though, since, if, unless, that, which, அதெல்லாம் பார்த்தா அதில் மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. அது தெரிஞ்சதால் உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். இது ஒன்லி எக்ஸசைஸ் தான். நான் கொஸ்டின் படிக்கிறேன், ஆன்சர் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் அலி வென்ட் டு த ஸ்கூல்ன்றது கொஸ்டின். அலி வென்ட் டு த ஸ்கூல்ன்றது மெயின் கிளாஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் அப்படின்றது ஃப்ரேஸ். அவன் உடம்பு சரியில்லை, இல்னஸ்னால் உங்களுக்கு தெரியும் உடம்பு சரியில்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் உடம்பு சரியில்லைனாலும் அவன் ஸ்கூலுக்கு போனான். நம்ம என்ன பண்ணுவோம், எப்படா உடம்பு சரியாமல் காத்துட்டு இருப்போம். உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவோம், ஸ்கூல் லீவ் போட்டுருவோம். அப்பா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு. எதாவது எக்ஸாம் மண்டே நிறைய பேருக்கு மண்டே காலையில் எக்ஸாம் வந்து உடம்பு சரியாமல் போயிடும். ஏன்னா நீ எக்ஸாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஏமாற்றோம். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், அலி உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் அது பண்ணல, உடம்பு சரியாத இருந்த போதிலும் அவர் ஸ்கூலுக்கு போனார். ஸோ அது எப்படி காம்பவுண்டில் மாத்திரம், he was ill but he went to the school. He was ill yet he went to the school. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பட்டும் போடலாம், இல்லை எட்டு எது ஒன்றா போடலாம், ரெண்டுமே சரி தான். பாருங்கள், அலி வென்ட் டு த ஸ்கூல் அந்த மெயின் கிளாஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அலி வென்ட் டு த ஸ்கூல் மாற்ற வேணாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ், ஹிஸ் வந்து பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ஹீ ரெடி பண்ணிங்க, இல்னஸ் வச்சுங்க. அலி வென்ட் டு த ஸ்கூல்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே வந்து ஹீஸ் இல்னஸ் சொல்லக்கூடாது, ஹி வாஸ் இல் எட் ஹீ வென்ட் டு த ஸ்கூல். உங்களோட திறமை எங்கே இருக்குதுன்னா அந்த ஃப்ரேஸை எப்படி நீங்கள் ஒரு மெயின் கிளாஸாக மாற்றுறீங்க. மெயின் கிளாஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப் தேவைப்படும். அந்த சப்ஜெக்ட் வெர்ப் எப்படி வரும்னா அந்தாண்ட இருக்க பாருங்கள், மெயின் கிளாஸ்னுடைய டென்ஸ் மாறாமல் இருக்கணும். மெயின் கிளாஸ் அலி வென்ட் டு த ஸ்கூல், இது பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஃப்ரேஸை மெயின் கிளாஸாக மாற்றும் போது டென்ஸ் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் இருக்குது, ஹிஸ் வந்து ஹியா போடுங்க, இல்னஸ் இல் போடுங்க. ஹி வாஸ் இல் எட் ஹி வென்ட் டு த ஸ்கூல். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஏன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், though he was ill he went to the school. though he was ill he went to the school. though வந்து இங்கே subordinating conjunctions. though he was ill he went to the school. காம்பவுண்டுக்கு முன்னாடி தோ போடுங்க. காம்பவுண்ட் என்ன பண்ணோம், he was ill போட்டோம், அதுக்கு முன்னாடி தோ போடாச்சு. அந்த எட்டு பாட்டை தூக்கிடுங்க, கம்மா போட்டுருங்க. he went to the school, very easy. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வந்தாலுமே காம்பவுண்டில் பட்டு வருது, எட்டு வருது, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் தோ வருது. இன்ஸ்பைட் ஆஃப் எட் தோ ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், worrying all night he got up at 3. நைட்டு ஃபுல்லாக கவலைப்பட்டார். worrying all night he got up at 3. தூக்கமே இல்லை, 3 மணிக்கெலாம் எழுந்துட்டார். he got up at 3. இது வந்து என்னது, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். worrying at nightன்றது வந்து ஃப்ரேஸ். he got up at 3ன்றது ஒரு மெயின் கிளாஸ்.
யார் கவலைப்பட்டது? அவன் தான் கவலைப்பட்டான். ஸோ he was worried all night and got up at 3. He was worried all night ஒரு மெயின் கிளாஸ் and coordinating conjunctions and got up at 3ன்றது another main class so joined by coordinating conjunctions at. So next அது எப்படி காம்ப்ளெக்ஸ் மாறுது? as he was worried all night he got up at 3. நைட் ஃபுல்லாக கவலைப்பட்டதுனால அவன் 3 மணிக்கு எழுந்துட்டான். as reason நம்ம ஏதோ as I am suffering fever I am unable to attend the class சொல்லுவோம். அதே தான் as he was worried all night he got up at 3. இப்படி தான் மாற்றணும். on seeing my friend I greeted him. on seeing my friend என் ஃப்ரெண்டை பார்த்து அவனை நான் greet பண்ண hi hello how are you fine சொல்கிறோமா இல்லையா? அதான் ஸோ I saw my friend and I greeted him. என் ஃப்ரெண்டை பார்த்து அவனை greet பண்ண. greetனா அதான் you convey your wishes. as I saw my friend I greeted him. very easy. I saw my friend நடுவில் அண்டு வருது. I greeted him one more main class. ஸோ ரெண்டு கோஆர்டினேட் கண்டிஷன் ஜாயின் பண்ணி இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். மூணாவது பாருங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அது as I saw my friend I greeted him. as போட்டு வேலை முடிஞ்சுது. அதே தான் முன்னாடி as போட்டு வேலை முடிஞ்சுது. as I saw my friend I greeted him. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு 4th கொஸ்டின் பார்ப்போம். in the event of practicing well you will the match. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா இந்த ஈவெண்ட் ஆஃப் ப்ராக்டிஸிங் வெல் இது வந்து ஒரு ஃப்ரேஸு. யூ வில் வின் த மேட்ச் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். யூ வில் வின் பண்ணலாம் தான் சொல்கிறார். வின் பண்ணிட்டேன்னு சொல்ல வில் பண்ண போகிறீங்க. யூ வில் வின் த மேட்ச் வின் பண்ணலாம். ஸோ இது எப்படி காம்பவுண்டில் மாற்றுறது? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நீ வின் பண்ணலாம். யூ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் தென் யூ வில் வின் த மேட்ச் அண்ட் தென் போடணும். காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் யூ வில் வின் த மேட்ச். கண்டிஷனல் கிளாஸ் வருது. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உன்னால் மேட்ச் வின் பண்ண முடியும். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ வில் வின் த மேட்ச். இது நம்ம ரியல் லைஃப்லேயே சொல்ல யாரையா பார்த்து. இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ வில் வின் மேட்ச். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் சொல்கிறோமே இல்லை. இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ வில் வின் த மேட்ச். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்தால் பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்தால் அண்டு வருது. அண்டு வந்தால் இஃப் வரும்னு சொல்ல இந்த பாக்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் அந்த டேபிள் கலத்து நல்லா மனப்படம் பண்ணிங்க. 5th one having boiled water he put some tea in it. சுட தண்ணி கொதி வைக்கிறாரு. அதில் கொஞ்சம் டீ பவுடர் போடுறாரு. he put some tea in it. he boiled water and then he put some tea in it. he boiled water அங்கே ஆல்ரெடி பாயில்டு வாட்டரே கொடுத்துக்குது. முன்னாடி he போட்டுங்க. he boiled water ஒரு மெயின் கிளாஸ் ஆச்சு. நடுவில் அண்டு போட்டாச்சு கன்ஜெக்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். he put some tea on it போட்டாலும் ஓகே தான். and then he put some tea in it போட்டாலும் ஓகே தான். ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது. அதேமாதிரி as he boiled water he put some tea in it. தண்ணி கொதிக்க வச்சார். as he boiled water தண்ணி கொதிக்க வச்சதுனால as he boiled water he put some tea in it complex sentence. next one 6th one the coffee is too hot for me to drink. இதில் ஃபேஸே கிடையாது. ஒரே சென்டென்ஸ் தான் ஊற்றுறாங்க. ஒரே மெயின் கிளாஸ் ஆகுது. the coffee is too hot to drink அப்படின்னு என்ன அர்த்தம்? காஃபி ரொம்ப சூடாகுது என்னால் குடிக்க முடியலன்னு அர்த்தம். ரொம்ப நாசுக்காக சொல்கிறது. உங்கள் ஃப்ரெண்டு எப்படி பாருங்க the tea is too hot to drink அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சூடாகுது குடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப சூடாகுது குடிக்கிறது கஷ்டமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி காம்பவுண்டில் மாற்றும் பாருங்கள். இந்த டூ தூக்கிட்டு வெரி போட்டுருங்க. அதை அன்லைன் பண்ணிக்கிற பாருங்கள். அன்லைன் பண்ணுறதுலாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து டூன்னு இருக்குது. செகண்ட் சென்ஸ் பாருங்கள். the coffee is very hot and I cannot drink. அந்த ஃபார்மி தான் வந்து ஐயா மாறுது. the coffee is very hot and I cannot drink. காம்ப்ளெக்ஸில் தட் வரும். the coffee is so hot that I cannot drink. the coffee is so hot that I cannot drink. இந்த சென்டென்ஸ் டூ வந்தாலுமே சரி. the coffee is too hot for me to drink. the coffee is very hot and I cannot drink. the coffee is so hot that I cannot drink. இது மனப்பாடம் மட்டும் ஈஸியாக எழுதலாம். வெரி வெரி ஈஸி. 7th பாருங்கள். besides beating the boy the policeman booked a case. ஒரு போலீஸ்மேன் என்ன பண்ணார்? பையனை வந்து செம்மண்டி அடிச்சிட்டாரு. லட்டியால் அடிச்சுட்டு அவன் மேலே கேஸையும் புக் பண்ணுறாரு. அதான் கொடுத்துற மீனிங். சிம்பிள் சென்டென்ஸ். பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டூன்னு அர்த்தம். மீனிங் இங்கிலீஷ் மீனிங் இன் அடிஷன் டூ. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கூட எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். த போலீஸ்மேன் இந்த மாதிரி பிசைட்ஸ் வந்துன்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ போட்டுங்க. த போலீஸ்மேன் நாட் ஓன்லி பீட் த பாய் பட் ஆல்சோ புக் ஏ கேஸ். த போலீஸ்மேன் நாட் ஓன்லி பீட் த பாய் ஒரு மெயின் கிளாஸ் பட் ஆல்சோ கூட கன்ஜெக்ஷன் சேர்த்துங்க. புக் ஏ கேஸ் இந்த மாதிரி பிசைட்ஸ் வந்தாலுமே நாட் ஓன்லி பட் ஆல்சோ எழுதிக்கணும். பட் வந்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம யாருக்கு பட் வந்தாலே இப்போ அங்கே வந்து தோ இல்லை ஆல் த ஈவன் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்துடும். ஸோ ஆல் தோ த போலீஸ்மேன் பீட் த பாய் ஹி புக் ஏ கேஸ். தோ போடுறது அப்படி. தோ த போலீஸ்மேன் பீட் த பாய் ஹி புக் ஏ கேஸ். ரெண்டு ரைட் தான். போலீஸ்மேன் அந்த பையனை அடிச்சாரு. அடித்த போதிலும் அவன் மேலே கேஸ் புக் பண்ணிட்டார். ஹி புக் ஏ கேஸ். 8th one he doesn't drink alcohol on account of his health. அவர் சரக்கு அடிக்க மாட்டார். ஏன் சரக்கு அடிக்க மாட்டாரு? சரக்கு அடித்தா உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். ஒரு சில நேரத்தில் வந்து ஹெல்த் வந்து சரியில்லாம கூட இருக்கலாம். அதனால் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார். அது எப்படி காம்பவுண்டில் மாத்திரம்? he is not healthy therefore he does not drink. he has health conscious therefore he does not drink. எப்படி வேணால் அதில் அந்த சென்டென்ஸ் on account of his healthனு வந்தாலுமே he is healthy conscious therefore he does not drink.
he is not healthy, therefore he does not drink. On account of his health. His health வந்தாலும் பாருங்க his வந்து he மாத்திரம் வேலை முடியுது. Does not into the present tense. ஸோ அங்கே is தான் வரும். As he is not healthy, he does not drink. அவர் ஹெல்த்தியாக இல்லை அதனால் குடிக்கல. இல்லை as he is healthy conscious, he does not drink. So ninth one, being poor, Arun suffers. Being poor, Arun suffers. Being poor அர்த்தம் ஏழ்மை, கஷ்டம், வறுமை. அதனால அருண் வந்து சஃபர் ஆகுறான். Being poorன்றது ஒரு ஃப்ரேஸ். அதுக்கு எப்படி காம்பவுண்டில் மாற்ற போகிறோம்? Arun is poor, so he suffers. Arun is poor. Being poor தான் அந்த வந்து he is poor போடுறோம். யார் poor? Arun is poor, so he suffers. As Arun is poor, he suffers. இது வந்து ஈஸியாக மாற்றலாம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில். 10th sentence பாருங்க, we have to go through a lot of examples. So அதனால தான் I am going very fast. 10th one, he must run fast to catch the train. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாடிக்கிறாரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சென்னை சென்ட்ரல் ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ he must run fast to catch the train. ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். நீங்கள் முன்னாடி ஆஃப் அன் அவர் பிடிக்கணும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர் 7 மணி ட்ரெயினை வீட்டிலேருந்து 6 தான் கிளம்பும். அந்த மாதிரி ஆள்லாம் வந்து ட்ரெயின் பிடிக்க ரொம்ப கஷ்டம். ஸோ he must run fast to catch the train. He must run fast or he will not catch the train. The orன்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த either or neither or என்றெல்லாம் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ he must run fast or he will not catch the train. வேகமாக போ, இல்லைன்னா ஆர் ட்ரெயினை பிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தாலுமே ஆல்ரெடி சொல்லி இஃப் போகணும், இஃப்ல அன்லெஸ் போகலாம். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீ வேகமாக ஒன்றா ட்ரெயினை பிடிச்சிடலாம். அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் நாட் கேட்ச் த ட்ரெயின். அன்லெஸ் வந்து நெகட்டிவில் முடியும். அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் நாட் கேட்ச் த ட்ரெயின். அன்லெஸ் வந்தாலுமே அங்கே நெகட்டிவ் வரும். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் வந்து பாசிட்டிவில் வந்துடும், யூ வில் கேட்ச் த ட்ரெயின். வேகமாக போனால் பிடிச்சிடலாம், வேகமாக போகலாம் பிடிக்க முடியாது. புரியுதுங்களா மீனிங் இதுக்கு? 11th one, on submitting his homework to the teacher he forgot to give the last page. ஒரு சில ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுவோம், ஒரு 10 பேப்பர் சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது லாஸ்ட் பேஜை மறந்துடுறான். On submitting his homework to the teacher he forgot to give the last page. He submitted his homework to the teacher and he forgot to give the last page. பட்டு போட்டாலும் ஓகே தான், அண்டு போட்டாலும் ஓகே தான். When he submitted his homework to the teacher he forgot to give the last page. சப்மிட் பண்ணும்போது டைம் வந்து ரிஃபர் பண்ணுது. When he submitted his homework to the teacher he forgot to give the last page. இந்த மாதிரி டைம் வந்தால் வேணும் போட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் 11 போட்டோம்னா, entering the room he started shouting. ரூமில் என்ட்ரானோடனே கத்த ஆரம்பிச்சிட்டார். he started shouting. He entered the room and at once or immediately he started shouting. He entered the room and at once he started shouting. He entered the room immediately he started shouting. எப்படி வேணால் போடலாம். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். As soon as he entered the room he started shouting. As soon as he entered the room he started shouting போடலாம். வெரி ஈஸி, ஒர்க் அவுட் பண்ணுங்க. On crossing the road, 12th one, on crossing the road he met with an accident. ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோரை வந்து அடிச்சு தூக்கிட்டான். he met with an accident. he was crossing the road and he met with an accident. ரோடை கிராஸ் பண்ணாரு அங்கே and he met with an accident. அண்டு போட்டுங்க, and he met with an accident. he met with an accident while he was crossing the road. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். while when போட்டுங்க, while போடலாம் இல்லை when போடலாம். he met with an accident when he was crossing the road. he met with an accident while he was crossing the road. அந்த மாதிரி when while போட்டிங்கன்னா அது subordinating conjunction. ஸோ அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 13th one, after finishing her homework she went out to play. after homework முடிச்சிட்ட பிறகு she went out to play. விளையாடத்துக்கு போனோம். ஸோ she finished her homework and then she went out to play. and then போடுங்க, and then she went out to play. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். she went to the play after she finished her homework. after வந்து subordinating conjunction. ஒரு மெயின் கிளாஸ் வந்து she went out to playன்றது மெயின் கிளாஸ், after she finished her homeworkன்றது subordinate class. ஸோ ஈஸியாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட் ஒன், 14th one, on account of beating her she cried. she was beaten therefore she cried. she was beaten so she cried. she was beaten and so she cried. எப்படி வேணால் நீங்கள் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணலாம். since she was beaten she cried. since she was beaten she cried. as she was beaten she cried போடலாம், தப்பு கிடையாது. since போடலாம், as போடலாம். 15th one, being busy they helped the poor. they were busy but they helped the poor. although they were busy they helped the poor. இதை எப்படி வேணால் நீங்கள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துங்க. பீயிங் வந்தால் பட் எட் ஸ்டில் போடலாம். காம்பவுண்டில் காம்ப்ளெக்ஸில் although போடுங்க. although they were busy they helped the poor. now 16th sentence, because of her hard work Ramya scored good marks. ரம்யா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால. ரம்யா ஒர்க் ஹார்ட் ஸோ ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். அண்ட் ஸோ ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் பிகாஸ் ஷீ ஒர்க் ஹார்ட்.
நல்ல மார்க் எடுத்தா பிகாஸ் ஷி ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க. 17th sentence. He is too weak to run fast. நான் என்ன பார்த்தோம், காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க்ன்ற மாதிரி he is too weak to run fast. He is very weak and so he cannot run fast. He is so weak that he cannot run fast. He is too weak to run fast. நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், அவனால் ஓட முடியலன்னு அர்த்தம். 18th one. In the event of his death, she will inherit her father's property. அவங்க அப்பா இறந்துட்டாருனா, இந்த ஈவெண்ட் ஆஃப் his death, அவங்க அப்பா ஒரு வேளை இறந்துட்டாருனா அந்த சொத்து ஃபுல்லாக, அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவளுடைய she will inherit, அந்த பொண்ணுக்கு போயிடும். she will inherit her father's property. Her father dies and so she will inherit her father's property. அவங்க அப்பா இருந்துட்டாரு, அதனால அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பொண்ணுக்கு போயிருக்கு. if her father, conditional clause, if her father dies, ஒருவேளை அவங்க அப்பா இறந்துட்டாருனா she will inherit her father's property. 19th sentence. owing to heavy rainfall, due to heavy rainfallனா ஒன்று தான், owing to heavy rainfallனா ஒன்று தான், இதெல்லாம் ரீசன். the match was cancelled. ஹெவியாக மழை பெய்ததுனால மேட்ச் கேன்சல் ஆகிடுது. there was heavy rainfall and so the match was cancelled. there was heavy rainfall therefore the match was cancelled. நல்ல மழை பெஞ்சது, ஒரு மெயின் கிளாஸ், the match was cancelled another main class, நடுவில் வந்து and so போடலாம், therefore போடலாம். இதே காம்ப்ளெக்ஸில் என்ன வரும், as since எதாவது ஒன்று போடுங்க, as there was heavy rainfall, இல்லைனா since there was heavy rainfall the match was cancelled. very good. next slide. 20th one. Sneha looks tall compared to her brother. ஸ்னேகா வந்து பிரதர் கம்பேர் பண்ணும்போது ஹைட் ஆகிறா. ஸ்னேகா லுக்ஸ் டால் கம்பேர்ட் டு ஹர் பிரதர். ஸ்னேகா லுக்ஸ் டாலர் தென் ஹர் பிரதர் இஸ். தேன்ன்றது வந்து இங்கே வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இப்படி தான் மாற்றோம். ஸ்னேகா லுக்ஸ் டாலர் தென் ஹர் பிரதர் இஸ். இது வந்து கம்பேரிட்டிவில் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். வித்தவுட் கம்மிங் டு த கிளாஸ் யூ வில் நாட் பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். நீ கிளாஸுக்கு வராத வரைக்கும் உன்னால் பாஸ் பண்ண முடியாது. யூ மஸ்ட் கம் டு த கிளாஸ் அதர்வைஸ் யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாமினேஷன். கிளாஸுக்கு வந்தால் தான் மஸ்ட்டு, நீ வந்தால் தான் உன்னால் பாஸ் பண்ண முடியும், இல்லைனா நீ பாஸ் பண்ண மாட்டேன். அதர்வைஸ் யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாமினேஷன். யூ மஸ்ட் கம் டு த கிளாஸ் அதர்வைஸ் யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாம். யூ வில் பாஸ் த எக்ஸாம் ஆஃப்டர் யூ கம் டு த கிளாஸ். நீ எப்போ பாஸ் பண்ணுவோன்னா நீ கிளாஸ்க்கு வந்தால் தான். ஆஃப்டர் யூ கம் டு த கிளாஸ், இங்கே ஆஃப்டர் போடணும். யூ வில் பாஸ் த எக்ஸாம் ஆஃப்டர் யூ கம் டு த கிளாஸ். On account of the Diwali festival, the school declared holidays for 2 days. On account of தீபாவளி ஃபெஸ்டிவல்னால ஸ்கூல் வந்து 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க, 2 days. The school declared holidays for 2 days for there was the Diwali festival. ஃபார்ன்றது நிறைய பேர் ப்ரிப்போஷன் நினச்சிருங்க, அது ப்ரிப்போஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கோஆர்டினேட்டிங் கண்டிஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த கோஆர்டினேட்டிங் கண்டிஷன் ஃபார் வச்சு இந்த சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். The school declared holidays for 2 days for 2 daysன்றது ப்ரிப்போஷன். நவுல் மாதிரி ஒரு ஃபார் போட்டுருங்க. ஃபார் there was festival Diwali. The school declared holidays for 2 days for main class. For subordinating or coordinating condition for there was Diwali festival. So ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆகிடுது ஃபார் வச்சு. The school declared holidays for 2 days because there was the festival Diwali. தீபாவளி ஃபெஸ்டிவல் இருந்தது, அதனால ஸ்கூல் வந்து 2 நாள் லீவ் விட்டாங்க. ரைட். Move on to next slide. 23. Notwithstanding his hard work he did not succeed. Notwithstanding வச்சு ஒரு ஃப்ரேஸ் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. Notwithstanding his hard work he did not succeed. He worked hard yet he did not succeed. He worked hard but he did not succeed. என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனால் ஜெயிக்க முடியல லைஃப்பில். ஒரு சில ஆக்டர்லாம் பார்ப்பீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, நிறைய படம் பண்ணுவாங்க, செம்ம டேலண்ட் இருக்கும், ஆனால் அவங்களால அவங்க படம் ஹிட்டே ஆகாது, ஃப்ளாப் ஆகிடும், அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவார். Though he worked hard yet he did not succeed. Though he worked hard yet though he worked hard ஹெட் தூக்கிடுங்க, நான் தப்பாக போட்டேன். Though he worked hard he did not succeed. Though he worked hard, he did not succeed. Strike out this yet. Next one, 24. Withstanding வந்தால் 8, அப்புறம் though. 24. We must eat to live. We must eat to live. சாப்பிட்டா மட்டும் தான் உயிரோட வாழ முடியும். உயிரோட வாழணும் சாப்பிடணும். We must eat to live. We must eat or we cannot live. சாப்பிடணும் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. We must eat or we cannot live. If we want to live, we must eat. If we want to live, we must eat. Complex sentence. If போடுங்க. Conditional clause அது. He bought his uncle's shop. He bought his uncle's shop. அவன் அங்கே அங்குளுடைய ஷாப்பை வாங்கினா பொசிஷன் அவங்க கொடுத்துறாங்க. uncle's shop. He bought his uncle's shop. The shop belonged to his uncle and he bought it. The shop belonged to his uncle and he bought it. He bought the shop which
பிலாங் டு ஹிஸ் அங்கிள் போடணும் காம்ப்ளெக்ஸ். அந்த ஹிஸ் அங்கிள் ஷாப்பை தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். அதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சப்பார்டினேட் கிளாஸாக நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும். ஹி பாட் த ஷாப் விச் பிலாங் டு ஹிஸ் அங்கிள். திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்ட். திஸ் ஹவுஸ் விச் பிலாங் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். திஸ் இஸ் த ஹவுஸ் விச் பிலாங் டு மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி he bought his uncle shop, he bought the shop which belong to his uncle. இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் few more examples are there. 26. Tell me your address. Tell me where you live. தந்திரமாக மாற்றணும். இதெல்லாம் வந்து உங்களால் காம்ப்ளெக்ஸ் தான் மாற்ற முடியும். காம்பவுண்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாற்ற முடியுமா. Tell me your address. எப்படி காம்ப்ளெக்ஸில் மாற்றலாம். Tell me where you live. Tell me where you live. 27. How long I shall stay is doubtful. How long I shall stay is doubtful. How long I shall stay என்றது ஒரு phrase. Is doubtful. அது என்ன பண்ணலாம். The duration of my stay is doubtful. The duration of my stay is doubtful. Next one. He declared his innocence. He declared his innocence. He declared that he was innocent. He declared that he was innocent. He declared his innocence இருக்குது. அது வந்து பாருங்கள். He declared that he was innocent. இது இப்போ நம்ம 26, 27, 20 இதுக்கப்புறம் ஒருத்தலாம் வெறும் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் மாற்ற முடியும். He declared his innocence. He declared that he was innocent. He died in his native village. He died in the village where he was born. Complex sentence. He died in his native village. Simple sentence. He died in the village where he was born. Village என்றது place. Place வந்து வேறு போட்டுருங்க. He died in his native village. He died in the village where he was born. Compound complex. Sorry, simple complex தான் மாற்ற முடியும். 30th. I make a promise only to keep it. I make a promise only to keep it. If I make a promise, I keep it. Complex sentence. I make a promise only to keep it as a simple sentence. If I make a promise, I keep it. அது வந்து complex sentence. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். 30 சென்டென்ஸ் பார்த்தோம். மேக்ஸிமம் 30 சென்டென்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ப்ளூ ஸ்கை ஸ்டூடியோ.